الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தையும் குறித்தாக்கியவனாக வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் வந்திருந்த அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கை நெறியை இன்றளவும் பின்பற்றி வாழுகிற ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் என்றும் நிலவுமாக. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம். இன்றைய ஜும்மாவில் திருமறை திருக்குரானிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை எச்சரித்த சில செய்திகளையும் நம்முடைய வாழ்வின் படிப்படிக்காக இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய பெரியோர்களே, தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை போக்கு, குறிப்பாக மார்க்க விஷயத்துல எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, எதை காலாகாலமாக செய்து வருகிறோமோ, எதை மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் இந்த சமூகத்தில் அதுதான் இஸ்லாம் என்று எண்ணி அந்த வழியில் தான் பயணிப்பதை பார்க்கிறோம். உலமாக்களில் அநேகரும் இந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணமா இப்ப நீங்க பார்க்கலாம். ரபியுல் அவ்வல் வந்துருச்சுன்னு சொன்னா அதிகமான உலமாக்கள் உற்சாகமாயிடுவாங்க. பிறகு 1 இருந்து 12 வரை பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படுவது என்ன, அங்கே மௌலூது பாடல்கள், ரசூலுல்லாஹ்வை புகழ்றோங்கிற பேர்ல மௌலூது பாடல்களை பாடி, அங்கே பயான் நிகழ்ச்சி, 12 நாளைக்கு பயான் நிகழ்ச்சி, சிறப்பான பயான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்வதை விட யாரெல்லாம் இதுக்கு எதிர்ப்பா இருக்காங்களோ அவர்களை எல்லாம் திட்டுவது, அவர்களை எல்லாம் பேசுவது, அவங்களாம் வழிகேடு அப்படின்னு பேசுறது, 12 நாட்களும் சிறப்பான முறையில் அதை நிறைவு செஞ்சுட்டு 12வது நாள் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், அன்றைக்கு தான் பிறந்தாங்க என்று சொல்லுவது, அன்றைக்கு தான் பிறந்தாங்க என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது. பிறை 12 இருக்கலாம், பிறை 18 இருக்கலாம், ஷாபானா இருக்கலாம், ரமலானா இருக்கலாம் என்று கருத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 12 தான் வஃபாத்தானார்கள், மரணித்தார்கள் என்று ஆதாரமான செய்யும். இது அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது, உலமாக்களுக்கு தெரியும். ஆனால் பிறை 12 தான் சிறப்பான நினைக்கு பார்த்தீங்கன்னா பயான்லாம் நடத்தி, மக்களை எல்லாம் திரட்டி, உணவெல்லாம் வழங்கி, ஊர்வலம் நடத்தி, பொதுக்கூட்டம் போட்டு, பப்ளிக்ல பொதுக்கூட்டம் போட்டு, முஸ்லீம் அல்லாத மக்கள் எவ்வளவோ இருக்காங்க, முஸ்லீம்கள் அநேகர் அல்லாஹ்வுடைய தூதரை அறியாமல் வாழ்வர்கள் அதிகம். இதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு சொல்லித் தராம, யாரெல்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்களோ, இதை தப்புங்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யாரு, வகாபிகள், அவங்கள வழிகட்டவர்கள், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல பிரியம் இல்லை, நீங்க யூத கைகூலிகள் என்று மேடை ஓட்டி சந்தோஷமா முழங்கி அந்த நாளை நிறைவு செய்து விட்டால் தமிழகம் போறோம். ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி நடக்குது. நம்ம ஊர்ல குறைஞ்சிருந்தது, இப்ப திருப்பி அதிகமாயிடுச்சு. தமிழகம் பூரா அப்படி செஞ்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஆஹா ரசூலுல்லாஹ் புகழ்ந்துட்டோம், நம்ம என்ன செஞ்சுட்டோம், நேரான வழியில் இருக்கோம். ஏன்னா நம்ம சுன்னத் ஜமாத் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஐவேளை தொழுகைக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டியதில்லை அப்படி சொல்றது இல்லை. அது குறித்து கடுமையாக பேசக்கூடியவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த கூட்டம் போட்டமே, அந்த கூட்டத்தில் நீ எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றவனா, 5 நேரம் தொழுக மாட்டேன் இருக்கா அப்படின்னு பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நம்மள நேர்வழியில் இருக்கிறோம், சுன்னத்து ஜமாத். அதனால என்ன செய்யலாம், நம்ம ஒரு 5 நேரம் வந்தாலும் வராது, ஜும்மாவுக்கு வந்தா போதும்.
சொல்றது இல்லை, அது நடக்குது. ஜும்மாவுக்கு நீங்க வந்தா நீங்கள் போதுமான. இன்னும் சொல்றதா இருந்தா ரமலான் காலத்துல பராத்துன்னு வரும், மிக சிறப்பான இரவு. அந்த இரவுல மகரீப் வரைக்கும் நீங்க வரலன்னா பிரச்சனை இல்லை. மகரீப்புக்கு நீங்க வந்தா போதும். புது துணி மாத்தி மகரீப்புக்கு நீங்க இரவுல வந்து விடிய விடிய நின்று வணங்கி திக்ரு துவா பயான் கபிஸ்தானுக்கு போய் ஃபஜ்ர் தொழுகாமையா தூங்குனீங்கன்னா நீங்க பெரிய நன்மை அடைஞ்சிருவீங்க. ஏன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு பரக்கத்தெல்லாம் வருது. இது யார் சொல்றது? இதான் நடக்குது, தமிழகம் போல நடக்குது. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். இன்னும் நீங்க ரமலான் காலம் வந்து சீருவீங்க, இரவு தொழுகை 20 ரக்காத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3வது நாள் வரல. அப்ப கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில ஹதீஸ படிச்சு பாருங்க. ஃபரலாக்கி விடுவோனோ அல்லாஹ் என்று நான் அஞ்சுகிறேன். இன்னைக்கு பரல மாதிரி அந்த சுன்னத் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கடுமையா சொல்லி, இரவு தொழுகை முக்கியமானது, முக்கியம்தான். அந்த வலியுறுத்துற அளவுக்கு பரல், அந்த பரல் ரமலானுக்கு பின்னாடி பரல் அது முக்கியம் இல்லையா? 5 நேரம் தொழுகை ஒரு மூமின் மீது கடமை இல்லையா? அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறோமா? ரமலானோடு முடிஞ்சது. அந்த இரவோட நின்று வணங்கின மக்கள்லாம் ரமலானுக்கு பின்னாடி பரலுக்கு வர ஜும்மாவுக்கு வரத. அதே போல இந்த ரமலான்ல 27 அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க இன்னைக்கு விடிய நின்று வணங்கி கரெக்டா அமல் செஞ்சுட்டீங்கன்னா 87 வருஷம் 1000 மாசத்தோட சிறந்த நாள் அந்த நாள். இப்படித்தான் இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா குர்பானி கொடுக்கணும் இல்லைங்களா? நீ எப்படியோ வியாபாரத்துல எப்படி இருக்கிற ஆளாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஆடு 3 ஆடு 4 ஆடு வாங்கி அறுத்து அந்த ரத்தம் கீழே போய் விழுந்த உடனே உங்க பாவம்னா அதான் பண்ணிச்சு. மிகப்பெரிய ஒரு அமலை செஞ்சுட்டோம், நம்ம தியாகம் பண்ணிட்டோம் என்று மக்களை புகழ்ந்து தவறான முறையில வழி நடத்தக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பாருங்க எத்தனை விஷயம். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து அவனை குறை சொல்றதுக்கு இல்லை, சமூகத்துடைய நிலை கவலையோடு சொல்லும் விஷயம் தான். யாரை ஏளனம் படுத்தினா அது செல்லுபடியாகாது, அல்லாட்ட நம்மளை தூக்கி வீசிடுவாங்க. அப்படி இல்லை, கவலைப்படுங்க. சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகமக்கள் என்ன செய்யறாங்க, இந்த சமூகம் எப்படி அவங்களை ஃபாலோ பண்ணுது, எப்படி நம்ம நடக்கணும், என்ன நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம எவ்வளவு பெரிய வழிகேட்டு போய் விழுந்து விடுவோம், பின்தங்கி போயிடுவோம், ஆகத்தை இழந்துருவோமே. அது கவலை இல்லை. பாருங்க, நீங்க பார்க்கலாம், வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துக்கலாம். அதை கொடுத்து கடுமையாக பேச மாட்டாங்க. பொய் சொல்லிக்கலாம், பரவாயில்ல கொடுக்கலாம், அப்படி சொல்றது இல்லை. அவங்க அனுமதிக்கிறது இல்லை, அவங்க எங்களை கேட்டா செய்யறது இல்லை. அதெல்லாம் அவர் கடுமையா பேசுறது இல்லை. வட்டி அடிப்படையிலும் செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பள்ளி முத்தவடியா இருப்பாரு, நிர்வாகியா இருப்பாரு, தலைவரா இருப்பாரு, வட்டி லோன் வாங்கிக்கலாம். நீங்க கார் வாங்கிக்கலாம், நீங்க வீடு கட்டலாம். வட்டியில லோனை வாங்கி அழகா வீட்டை கட்டி அந்த வீட்டுல என்ன செய்யணும்? ஹாதாமின் ஃபலலி ரப்பி, இறைவனுடைய அருட்கொடை. அங்க என்ன செய்யணும்? நீங்க எங்களை எல்லாம் அழைச்சி அங்க ஒரு மௌலூத ஓதி அங்க ஒரு துவா செஞ்சு ஒரு விருந்து போட்டீங்கன்னா அது ஆகுமான பரக்கத்தாயிரும். இதெல்லாம் நீங்க வர்றது வட்டி வழி. கூப்பிட்டு ஒரு மௌலூது மகரிபுக்கோ இஷாவுக்கோ ஒரு சிறப்பான விடிய ஒரு மௌலூது போட்டு அங்க ஒரு துவாவை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜாயிஸா மாறி பிரச்சனை இல்லை. அது அவ்வளவுதான், சரியா போச்சு. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், கல்யாணம் நடத்துறாங்க இந்த சமூகத்துல, எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு பெருகிறது. இஸ்லாத்துக்கு வெளியில இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இஸ்லாம்ங்கிற பேர்ல நுழைச்சு பயங்கரமான ஆர்ப்பாட்டமும் போதும் பண்ணி வீண் விரைய சாப்பாட்டுல வீண் விரையம் பண்ணி பல லட்சம் பல கோடி ஒரு ஸ்டேஜுக்கு பல லட்சம் செலவு. கேமரா என்ன, அது என்ன, எல்லாம் நீங்க செய்யுங்க. கடைசியா நாங்க வந்து ஒரு பாரத் அந்த துவா ஓதுவோம். என்ன துவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வாழ்ற மாதிரி இருந்து கடைசியா ஒரு தூரம் அடிக்கடி இருந்தா பாத்திமா, அன்னை பாத்திமா வரைக்கும் அவங்கள போல வாழ்ந்து ஒரு துவா செஞ்சுட்டா அது சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும். அது நீ நான் சொல்றது பொய்யா மிகையா சொல்லுங்க. வந்து கடுமையா இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே, இது மார்க்குமா கேட்டிருக்கீங்களா? 100 பேர்த்துல ஒருத்தர் சொன்னா ஆச்சரியம். இதெல்லாம் அப்படி செய்யறீங்களே, எங்களை இப்படி அழைக்கிறீங்களே, அல்லாஹ்வுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல கேட்டிருப்பாங்களா? கேட்டிருப்பாங்க. கேட்டிருந்தா சமூகம் செய்யுமா? கேட்டிருந்தால் நாளைக்கு செய்வதற்கு யோசிப்பாங்க. ஒருத்தர் கேட்டா அவரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எல்லா உலமாக்களும் கேட்டா மௌலூது கொடுக்குறீங்களே, ஒரு முக்கியத்துவம் உயிரை கொடுத்து நடக்கிறீங்களே, புரட்சி பேசுற மாதிரி பேசுறீங்களே, இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி, இதுக்கு அந்த கவலை இருக்கணும். இப்படி நடத்திய கல்யாணம் சின்ன சின்ன பெண் மக்கள் இன்னைக்கு முடங்கி போய் கிடக்குது. வீடுகள்ல 35 வயசாகி கல்யாண மகம் கிடக்குது. ஏன் இப்படி செய்யறேன்னு பேசிப்பாங்களா? பேசுறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, மெஜாரிட்டி பேசுறா. நீங்க யோசிச்சு பாருங்க, பேசுறவங்க இருக்காங்க, நல்ல வழி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. மெஜாரிட்டி சமூகத்தை எப்படி இருக்கிறாங்க? இது சிறப்பானது, யா அல்லாஹ் இவங்களுக்கு பரக்கத்து செய்ய, இந்த மக்களை அப்படியாக்கு இப்படியாக்கு, இவ்வளவு அநியாயம் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ற, இப்படி நீ செய்வது மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் காமிச்ச வழியா
கேட்கறது இல்லை. நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பாருங்க, நீ பெண்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. நீங்க அப்படி வந்தா பாவம், தொழுக வந்தா குற்றம். பின்ன என்ன செய்யலாம்? போய் பாருங்க, போய் பாருங்க. இப்ப போய் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஜெகஜோதியா நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் தர்கால உட்கார்ந்து இருப்பாங்க. கண்டிச்சிருக்கீங்களா? கடுமையா பேசிருக்கீங்களா? இதுக்கு பள்ளிவாசலுக்கு வர தடுக்கிறீங்க. ஹதீஸ் அதெல்லாம் நம்ம சுன்னத் ஜமாத், அதெல்லாம் வரக்கூடாது. நல்லதெல்லாம் கேட்டா அவங்க மாறி போயிட்டா வம்பா பயிரும். எப்படி இருக்கணும்? அவங்க தர்கால போய் உட்கார்ந்து அங்க அவுளியாக்கிட்ட மண்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தப்பா தெரியல. இங்க தடுக்கிறீங்க, அங்க போறாங்க. தமிழகம் பூரா என்ன நடக்குது? பூரா பெண்களும் தர்காலம் சுத்துறாங்க. ஒரு எம்எல்ஏ தர்காவா போட்டா சுத்துறது பாக்குறீங்க. கண்டிச்சு யாராவது உலமாக்கள் இல்ல ஒரு முஸ்லீம இப்படி தர்கா தூக்கிட்டு அடைகிறவனுக்கு இருக்கிற மார்க்கத்துல கேட்டாங்களா? எந்த உலமாவை கண்டிச்சு பேசுறத பார்த்து நம்ம யாராவது சொன்னா பண்ணிக்க நீ ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவரோட அதே போல பாருங்க, நீங்க நம்ம வாழ்றோம், நம்ம எல்லாம் துவா, நீங்க ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா வாழ்க்கையில சிரமமா புரியா கட்ட போங்க. ஏன்னா மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. நீங்க நம்மள துவா கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொன்னா, வைதா சாலத்தை இபாதி 186 சொன்னா, வைதா சாலத்தை இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத இலா தான் ஃபல்யஸ்தஜீபு லி வயுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அடியார்களை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்க துவா செஞ்சா நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இது நேரடி வார்த்தைங்க. ஆனா என்ன நடக்குதுங்க? நம்மலாம் கேட்டா அதை ஏத்துக்க மாட்டான். இந்த நெருங்கி இருக்கிறேன் துவா செய்கிறான்ல, அதுக்கெல்லாம் நீ நம்ம கேட்க பாவிகள். இப்ப யார்கிட்ட கேட்கணும்? அவளே கிடைக்கிறது. இன்னும் கொஞ்சம் அவங்க மூலியம் கேட்கறத விட அவங்களே கேட்கணும். ஏன்னா அவங்க துவா செஞ்சா அதை ஏற்றுக்குவோம். இப்படியான ஒரு வழிமுறைகளைத்தான் இன்றைக்கு தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க சொல்றதா இருந்தா நீங்க பாருங்க, இன்னும் சொல்றதா இருந்தா இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய கலாம், அத உங்களுக்கு அதிகபட்சமா என்ன அதுக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு அனுமதி இல்லைங்களா? பார்த்து நீங்க ஓதிக்கணும். அதிகம் ஓதிக்கலாம். அதான் சிறப்பு. அந்த குர்ஆனை என்ன செஞ்சிடக்கூடாது? தாய்மொழியில தமிழ்லையோ உருதுலையோ இங்கிலீஷ்லயோ மலையாளத்திலையோ படிச்சீங்கன்னா புரியாது, தெரியாது, நீங்க அதை படிச்சவங்களுக்கு விளங்காது என்று பிரச்சாரம் செஞ்சு அந்த குர்ஆனை என்ன செய்யலாம்? நீங்க அதிகபட்சம் அந்த குர்ஆன் அன்னு சொல்றதா இருந்தா அதெல்லாம் புரியாது. மனிதர்கள் எழுதின நூல்கள் இருக்கு பாருங்க, விளக்க உரை, அதை திரும்ப படிங்க. தாயலின் கிட்டாப 100 முறை இல்ல 1000 முறை திரும்பி படிங்க. நல்லா புரியும். வாழ்க்கை நேர்வழிப்படுத்தும். எது புரியாது? அல்லாஹ்வுடைய வேதம் புரியாது. அவலகத் யஸ்ஸரல் குர்ஆன லிகிர் ஃபஹல் மின் முத்தகிர். நான் சொல்றேன், இது விளங்கறதுக்கு லேசாக்கி இருக்கோம். யாராவது இருக்கீங்களா? நல்லா கேட்கறான். எவனாவது விளங்கறதுக்கு இருக்கீங்களா? கேட்கறான். அது விளங்காது, அது உங்களுக்கு புரியாது. படிச்சா வழி கேட்க போயிருவீங்க. பிறகு என்ன செய்யணும்? அதிகபட்சம் நீங்க குர்ஆனை ஓதுனீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒண்ணுக்கு அலிஃப் லாம் மீம்னா 30 நன்மை. உண்மைதான். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த குர்ஆன். இன்னும் அந்த குர்ஆனுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? வாங்க நாங்க எழுதி தரோம், கரைச்சு குடிங்க. வாங்க உங்களுக்கு வியாபாரம் சரியில்லையா? நாங்க எழுதி தரோம், மாட்டி வைங்க, பறக்கத்தாயிரும். குர்ஆன் வசனம் எழுதி தரோம், மாட்டி வைங்க, களமா மாட்டி தொங்க விடுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இடுப்புல தொங்க விட்டுக்குங்க. நீங்க ஏதாவது தாயத்தை போட்டு தொங்க விடுங்க, உங்களுக்கு பேயெல்லாம் வராது, பக்கத்திலேயே வராது. குர்ஆன் எதுக்குங்க? இதுக்கு. இன்னும் குர்ஆன் இருக்கு. யாராவது மௌத்தா போயிட்டாங்களா உடனே பாங்க 30 ஜூஸ் பள்ளிவாசலுக்கு எடுத்துட்டு வாங்க, ஆளுக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க, ரவுண்டு கட்டி உட்காருங்க, ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க, கத்த முடிங்க, அவங்களுக்கு பாசல் பண்ணுங்க. அவங்க தலைமாட்டில் உட்காந்து யாசீனை ஓதுங்க, அவங்களுடைய பாவம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாசீன்ல நீ உன்னிர மன்கான ஹய்யா, உயிருள்ளோரை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை இறக்கி. யார்கிட்ட சொல்றதுங்க? மூத்தா போய் உட்காந்துக்கிற ஒரு தலைமாட்டில் அந்த யாசீனை ஓதி அவங்களுக்கு சொல்றது. இப்படி சொல்லிட்டீங்கன்னா சரியா போயிடும். அதே மாதிரி மூத்தா போயிட்டாங்களா கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு அப்பிருந்து ஆரம்பிங்க. 3, 7, 10, 40 வருஷம் பாட்டியா இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எப்படி வாழ்ந்துருந்தாலும் சரி சொல்றது போயிடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு பாருங்க, அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணிட்டு ஆலயங்கள் செய்யறது இல்லை, மோதி நாட்டை கொடுத்துருவாங்க. சில ஊர்கள் ஆலயங்கள் செய்யறாங்க. இதை விட இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? ஒரு துவாவே இருக்குது, நம்ம ஊர்ல எல்லாம் இல்லை. மேலப்பாளைய பகுதிக்குலாம் போனீங்கன்னா அவர் அதாவது அரபியில சொல்லி தருவாங்க. இப்ப வருவாரு ஒரு முன்கர்ணைக்கு 4-3 கேள்வி கேட்பாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல கேட்டா அல்லான்னு சொல்லுங்க, 2வது கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, 3வது கேட்டா இஸ்லாம் சொல்லுங்க என்று சொல்லி தருவார்கள் அரபியில. நம்ம ஊர்ல என்ன தெரியுங்களா? அடக்கம் செஞ்சுட்டு தண்ணியை அந்த கபர் மேல ஊத்துவாங்க.
செடியெல்லாம் நட்டுட்டு என்ன யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்திய்யா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி. அமைதி அடைந்த ஆத்மாவே, சூரத் ஃபத்ஹ் அல்லாஹ் சொல்றான். நீ என்ன செய்ய? முன்னேறி போ, மேல போ. நீ மேல போய் நல்லவங்களோட சேர்ந்து கொள். என்னுடைய அடியார் நல்லவங்க இருக்கான், அவங்களோட சேர்ந்துக்கோ, சொர்க்கத்திலே நுழைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான்னு சூரத் ஃபத்ஹ்ல சொல்றான். யாருக்கு? நீ வட்டி தொழுகாம 5 நேரம் தொழுகாம அவரோட முதல் அபகரிச்சுட்டு நீ முஸ்லீம்ங்கிற பேர்ல வாழ்ந்துக்கிட்டு நீ அரசியல் கட்சியில போய் வாழ்ந்து கொண்டு நீ அநியாயமான வாழ்க்கையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ இருக்குது மண்டை போட்டோம் இதெல்லாம் நம்ம சொல்லி அனுப்பி வச்சா போயிடுவாரா? போயிடுவாங்களா? ஏன் இப்படி செய்வீங்க? உங்களுக்கு தெரியும், ஏன் இப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா நீ நடந்தா தான் நீ போக. வலா தஜிரு வாஜிரத்தன் விஜிரம் போறா. நீங்க ஒருவருடைய சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. யாரும் தாய் செய்யறதுக்காக தகப்பன தாய்க்காக மகனை தூக்கி எனக்கு பேர யாருல என் மகனை சொர்க்கத்துல விட்டு நல்லா விடுவானா? ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும். எல்லாம் சொல்றாங்க, யாருமே யாருக்கு என்ன செய்ய முடியாது. இந்தா என்ற ஒரு நம்ம ஒரு தஸ்பீஹ் வச்சுக்கோ 10 சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாள்ல இருக்குதுங்கிறத சொல்லாம 3, 7, 10, 40 இருக்கிறவன் இல்லாதவன் கடன் வாங்கியாச்சு அதெல்லாம் செஞ்சாகணும். ஏன் நான் தாய்க்கு செய்யற கடமை இந்துக்களுக்கு காப்பிடுச்சு. நீ துவா செய்யறியா? முத்தா போற வரைக்கும் உண்மையில கடமை இருக்கு. தாய்க்கு கடன் இருந்ததுனால தாயுடைய உறவுகளை பேரு அவங்களுக்கு ஏதாவது வசியத்தை பண்ணி நான் நிறைவேற்றி அவங்க ஹஜ்ஜை நியத்து வச்சு மூத்தா போயிருந்தா நீ அவங்களுக்கு பதிலளிச்சு செய்யி. இதான நம்ம கடமை. அதுக்கு நம்மகிட்ட அதெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. என்ன கவலை? 3, 7, 10, 40 இருந்து அதுலயும் போய் எல்லாம் போய் தௌஹீதில் பேசுறது. அதுதான் அது சாப்பாடுல ஆராம இருக்குங்களா? கேள்வி சாப்பாடுல ஆராம இல்ல, அதெல்லாம் இல்ல. அதனால அதெல்லாம் போய்க்கலாம். என்னங்க பண்றது? என்னங்க ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டல அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றது இல்லை, அப்படின்னு சொல்றது இல்லை. அவ்வளவுதான். அப்ப என்ன கொடுமை நடக்குது நீங்க பாருங்க. கவலையோடு சொல்லுங்க. நான் ஏளனப்படுத்துவதற்கு இழுக்காக பேசுவதற்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, சமூகத்துடைய நிலை இன்னைக்கு அப்படித்தான், அப்படி நடக்குது. இன்னும் நீங்க என்ன கொடுமைன்னு சொன்னா இதுக்கெல்லாம் மேல நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பேர் எதனாலீங்க இப்படின்னா நம்ம வாழ முடியல, நம்ம என்ன சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஏன் போகிறீங்களா? சுன்னத்து வல் ஜமாத். நம்ம பேர் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வல் ஜமாத் நம்ம. அதனால நீங்க இப்படி இருந்தாலும் சொர்க்கம் போயிடலாம். இதெல்லாம் போக நாளைக்கு மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்களா சுன்னத் ஜமாத்தா உங்களுக்கு நான் ஷஃபாத் செய்றேன்னு சொல்லுவாங்கன்னு மக்களை வழிநடத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனை திருப்பி பாருங்க, சூரத்து ஃபுர்கான் நம்ம எல்லாமே எடுத்து பார்க்கணும். 25ல 30வது வசனம். அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஹாதல் குர்ஆன மஹ்சூரா, யா அல்லாஹ் இந்த சமுதாயம் குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். யார் சொல்றாங்க? அவங்க கேட்டு பாருங்க. இஸ்லாத்துக்கு வெளியில இருக்காங்க, குர்ஆனை பத்தியே தெரியாது அவங்களுக்கு, அவங்க நிராகரிச்சிட்டாங்களாம். உங்களுக்கு தானே ஓதி ஓதி காட்டப்படுது, நம்மளுக்கு தானே குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தெரியுது, நம்மளுக்கு தானே இப்படி நடவுங்கிறது தெரியுது, நம்மளுக்கு தான் நீ பார்த்தா இப்படி பாரு, பேசினா இப்படி பேசி, உட்காந்தா இப்படி உட்காரு, வாங்கினா இப்படி வாங்கி, கொடுத்தா இப்படி கொடுத்து, நமக்கு தானே தெரியும். நம்மளுக்கு இல்லையா? அவங்களுக்கு குர்ஆனை புறக்கணிச்சு கொடுத்தீங்களா? அவங்கள்ட்ட போய் சொன்னீங்களா இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது அவங்களுக்கு புரியுமா? உங்களோட வேலை வச்சிருக்கிறோம். நம்ம அன்புக்குரியவர்களே போய் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, நல்லா குர்ஆனை சொல்றோம், நம்ம தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. நம்ம தப்பிக்கலாம் எப்போ? அது மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக சிபாரிசு செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரைட்ஸை கொடுத்திருக்கிறான். அதுக்கு தகுதி உடையவரா நம்ம வேணாமா? ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு முக்கியமான போஸ்ட்ல சேர்த்து விட போறீங்க, நான் எப்படி இருந்தாலும் சேர்த்துக்குவாங்களா? அதுக்கு தகுதி கொஞ்சமா கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல, தகுதியே இல்லாமல் இருந்தா தப்பிச்சுட்டு போயிட முடியுமா? வெறும் லேபிள் இருந்தா போதுமா? அப்படித்தான் இன்னைக்கு நடக்கிறது. அன்புக்குரிய நல்லடியார்கள், நம்ம இப்படிதான் தமிழகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்ந்து பல பேர் போயிட்டாங்க, பல நம்முடைய முன்னோர்கள் இப்படி போயிட்டாங்க. இப்பவும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்க மெஜாரிட்டி அப்படித்தான் வாழுது. இப்பவும் தர்காவை செய்வது அமல் நன்மை என்று கருதி செய்கிறார்கள். அப்ப இவ்வளோ பெரிய ஒரு வழிகேடாக நடக்குது. இதுக்கு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்ற காரணம் ஏன் இப்படி நடக்கு தெரியுங்களா? முன்னோர்கள் இப்படிதான் காமிச்சாங்க, நம்முடைய பெரியார்கள் இப்படிதான் காமிச்சாங்க. உலமாக்கள் இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாதா? இதுதான் இந்த மக்களுடைய பதிலாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. பதில் என்ன சொல்றாங்க? இதைத்தான் சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய வழிகேட்டில் நம்ம எவ்வளவு பெரிய பாரத ஒரு மன நிலைமை ஏற்படுத்தி தெரியுங்களா? குர்ஆனை திருப்பி பாருங்க, சூரத் அஹ்ஸாப்
அதிலே 66வது வசனம் எடுத்து ஓதி பாருங்கள். அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். எப்படி சொல்றான்? யகூலுன யா லைத்தனா, கூப்பிடுறாங்க. அகான அல்லாஹ் அகான ரசூல். நரகத்திலே சிலருடைய முகங்களை புரட்டும் போது அல்லாஹ் சொல்றான். நரகத்திலே சிலருடைய முகங்களை புரட்டும் போது யகூலுன யா லைத்தனா அகான அல்லாஹ் அகான ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. நாங்க யாருக்கு கட்டுப்பட்டோம்? சாதத்தனா குபரானா வலல்லூன சபீலா. நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம். அலல்லூன சபீலா, அவர்களை தவறான வழியில் நடத்தி விட்டார்கள் என்று யார் சொல்லுவா? நரகத்துல கடந்து புரட்டும் போது ஏதோ இப்படி சொன்னவன நம்ம என்ன நினைச்சு கூடாதுங்க. அவங்களும் சொல்லுது, அவங்களே சொல்ல, நம்மளையும் தான் சொல்லுது, உங்களையும் சொல்லுது, என்னையும் சொல்லுது. நாம அப்படி இருந்தா அந்த கதிதான். நம்ம அப்படி இருந்தா கண்மூடி சிந்திக்காமல் மார்க்கத்தை விளங்கி நடக்காவிட்டால் நமக்கும் தான் கதி. அல்லாஹ் காப்பாற்றணும். அன்புக்குரியவர்களே, அப்ப இப்படி சொல்லப்படுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல முன்னாடி எடுத்து காட்டுகிறான். அப்ப இப்படிதான் இன்றைக்கு சமூகத்துடைய நிலைமை போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்கூட்டியே கணித்து சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? சஹாபாக்களை எல்லாம் சூழ வச்சு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 72ஆக பிரிந்து போனார்கள் தூதருடைய மறைவுக்கு பின்னால். என்னுடைய உம்மத்து 73ஆ போவாங்க. அந்த 73ல 72 நரகத்துக்கு போகும். 72 முஸ்லிம் தான், தூதரை பின்பற்றினு சொல்லுவான், நரகத்துக்கு போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கம் செல்லுகிற அந்த ஒரு கூட்டம் யாரு? இதை சொன்னாலே பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் வஹாபிகள், இவனா இவன், அவனா அவன், அவனா வழிகாடு. அந்த ஒரு கூட்டம் யாரு? காதியானி சொல்லுவான், நாம தான். அந்த ஒரு கூட்டம் யாரு? நாம தான். ஹதீஸ் எல்லாம் புறக்கணிக்கிறான் பாருங்க, அவன் சொல்லுவான் நாம தான். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ரசூலுல்லாஹ் வழி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அந்த ஒரு கூட்டம் யார் தெரியுமா? நானும் எனது தோழர்களும். அதாவது 72ஆக பிரிவார்கள். அதிலே ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லுவார்கள். யாருன்னு சொன்னா, இன்றைக்கு நானும் எனது தோழர்களும் எப்படி வாழுகிறோமோ அப்படி வாழ்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் செய்தி ஹதீஸ் படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன அளவுகோடுங்க? என்ன அளவுகோடு? எதையாவது நாம் செய்வதா இருந்தா, மார்க்கமா இருந்தா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்காங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கிற ஒரு பண்பு இருந்தா அப்படி ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பண்பு மாத்திரம் இருந்ததுன்னா அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போமே, அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதை காமிச்சாங்களா? இதுபடி இருக்குதா? சஹாபாக்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்களா என்று பார்க்க வேண்டியது மேல கடமையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்காத எல்லா வழிகள் கொஞ்சத்தில் அடக்கங்களாலா குல்லு லடாலத்துன்னு சொன்னார். ஒவ்வொரு வழி புதிய செயல வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் என்ன செய்யும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களை நான் வெள்ளை வெளியேறு என்ற பாதையை விட்டு செல்கிறேன். ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குது, குர்ஆனை வச்சு பாருங்க, அந்த ஒளியில பாருங்க, இது செய்யலாமா கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குது, அதை வச்சு பாருங்க. அதை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு புறம்பான செயலை செய்யும் போது தான் பிரச்சனை வருது. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உங்களை நான் வெள்ளை வெளியேறு என்ற பாதையை விட்டு செல்கிறேன். அதில் வரக்கூடிய இரவு கூட லைலுஹா கனஹாரிஹா, அதில் வரக்கூடிய இரவு கூட பகலை போன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பார்க்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்ப இப்படித்தான் இன்றைக்கு சமூகத்துடைய நிலைமைகள் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைத்திருக்கிறோம், பிரியப்படுறோம், அவளை புகழ்ந்து வாழ்வது தவறா என்று சொல்வார்கள். புகழ்வது தவறு இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகரா ஆக்காம ரசூல் சொல்ற உலகத்துல யாரையாவது உச்சபட்சமா புகழணுமா, அது நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான். ஆனால் எப்படி காமிச்சாங்களோ, எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படித்தானே புகழணும், அப்படித்தானே அவங்களை நம்ம கண்ணியப்படுத்தணும். அதுக்கு புறம்பா இருப்பதுதான் பிரச்சனை, அதை மார்க்கமாக்குவதுதான் பிரச்சனை. அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்ப ஏன் செய்யறாங்க? பிரியப்படுறேங்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அபூ தாலிபை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பிரிய வச்சவங்களை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அலி ரலியல்லாஹு தன்னுடைய மகனார், அவங்களை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதான் அதிகமான பிரியத்தை அபூ தாலிப் வச்சிருந்தார். ஏன்? சகோதரருடைய மகன்
அவர் சகோதரர் அவனுடைய தந்தை அப்துல்லா சிறு வயசுலேயே அவங்க இருக்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாடியே மூத்தாயிட்டாங்க. அப்ப இவங்க அவ்வளவு பிரியமாக வளர்த்தி எடுத்தார்கள். ஆனால் ஆகத்தில் அது பிரயோஜனமாச்சா? ஏன் ஆகல? அல்லாஹ் அங்கீகரிக்கல. அதுபடி எதுக்கு அல்லாஹ் தூதரை அனுப்பினானோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றல. அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் எல்லாம் நேசிச்சாங்க. அதே நேரத்தில் என்ன செஞ்சாங்க? பின்பற்றவும் செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாள் இந்த டைம்ல நம்ம திடீர்னு புறப்பட வேண்டி இருக்கும், நம்ம ஹிஜ்ரத்து போற மாதிரி இருக்கும், நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டாங்க. யார்ட்டையும் சொல்லல, அவங்க சிலர் சொல்லி வச்சிருக்காங்க. எந்த இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை இருந்து அந்த எதிரிகளிடம் தப்பிக்கிறாங்களோ அந்த இரவுல போய் அபூபக்கர் சித்திக் எல்லாம் வீட்டை கதவை தட்டினா ரெடியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு மாதிரி போன் இல்லை தகவல் சொல்றதுக்கு, போன ரெடியா இருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? எப்பொழுது நீங்கள் சொன்னீர்களோ அதிலிருந்து நான் தயாராக இருக்கேன், ஒவ்வொரு நாளும் தயாராக. எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி கட்டுப்பட்டார்கள். அதே போல ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் அன்புக்குரியவர்களே. அதே போல நீங்க பார்த்தான்னு சொன்னா ஒரு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்க, படாங்க போயாச்சு. அபூபக்கர் சித்திக் எல்லாம் கலீஃபா வராங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, இந்த இக்கட்டான நிலைமையில அந்த போர் வேண்டாம், படையை திருப்பி வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய படையை வாபஸ் பெறுவதற்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. எப்படி பின்பற்றாங்க பாருங்க, அதான் முக்கியம். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்கள். அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல வலா துபத்திலு அஹ்மாலக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். இன்னும் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஹ்மாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை முடிக்கும்போது சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார்கள். ஃபௌஸ்னா வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, அலீம் பெரிய அளவோட வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்திலே 71வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி தருவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, இப்ப நம்ம சிந்திச்சு பாருங்க, இப்படித்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழல் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். அதே தெரியுங்களா, அதை நம்ம இரண்டாவது முறையில் பார்க்கணும் சார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத்துடைய ஹாலத்து இன்னைக்கு மார்க்க விஷயத்துல ஏறக்குறைய ஒரு ஓரளவு சொன்னா இந்த நிலைமையில தான் தமிழகத்துல இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சுன்னத் ஜமாத் அப்படின்னு பேர் வச்சுட்டு சுன்னத்து படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதலின்படி அவர்கள் நடக்கவில்லை. இப்போ மெஜாரிட்டி மக்கள் நடக்கல. இப்போ நம்மளுக்கு என்ன பேரு? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மள்ட்ட இருக்குதா? நம்மள்ட்ட அந்த சுன்னத்தான வாழ்க்கை, அந்த குர்ஆனை வாழ்க்கையில கொண்டு வர விஷயமா இருக்குதா? அவங்களையெல்லாம் சொல்லும்போது அந்த வழிகாட்டுங்க, அதனால தான் நாங்கள் அதிகம் போறது இல்லை, நாங்கள் முழுவது ஓதுறது இல்லை, நாங்கள் என்ன செய்யறதில்லை, அந்த மாதிரி விஷயத்துல சரியாக போறது இல்லை. எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. நம்மிடத்துல சுன்னத்து என்று, அதாவது குர்ஆன் சுன்னானா, சுன்னானா என்னங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பின்பற்றுவது, அது நம்மள்ட்ட இருக்குதா? நம்ம வாழ்க்கையில அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா? அவங்க சொன்ன மாதிரி நேர்மை இருக்குதா? அவங்க செஞ்ச வாழ்க்கை மாதிரி ஒழுக்கம் இருக்குதா? அவங்க இருந்த மாதிரியான நீதி மிக்க ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நம்மகிட்ட கரெக்டா இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் நடமாடும், அதாவது சுன்னத்தை நடமாடும் ரசூலுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? அரபியில நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள், அந்த தலைப்பே தான். ரசூலுல்லாஹ் வீட்டு கதவை தட்டினா வேகமா திறப்பீங்களா? வீட்டு சூழல் டிவி ஆஃப் பண்ணி, செல்ல ஆஃப் பண்ணி, அதை ஒழுங்கு பண்ணி, இதை ஒழுங்கு பண்ணி சொல்ற மாதிரி நிலைமையில இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு புக்கை எழுதிக்கிறாங்க. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது? வீடு முஸ்லீம்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சொல்லிக்கிறோம் சுன்னத்து சுன்னத்து. ஒரு தொழுகையில் நம்மளுடைய சுன்னத்து இருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேசணுமே, சுன்னத்தை பத்தி பேசுறேன்னு, சுன்னத்து தொழுகக்கூடிய தௌஹீத் வகை எத்தனை பேர் சுன்னத் தொழுகிறோமா? சுன்னத்தை விட ஃபஜ்ர் ஜமாத்துக்கு வர்றோமா?
பஜருக்கு வரமா, நீங்க குர்ஆன் ஹதீஸ் நாங்க 20 வருஷமா இருக்கிறோம், 10 வருஷமா இருக்கோம், அது தப்பு இது தப்புன்னு பேசுறதுமே நம்ம நடக்கணுமா வேண்டாமா? நம்மளை தான் பார்ப்பாங்க. பரவாயில்ல, இவர் இந்த குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் வாழ்கிறான், உண்மையா இருக்கான், நேர்மையா இருக்கான், கொடுக்கல் சரியா இருக்குது, இவன் பேசுறான், உண்மையை பேசுறான், நீதியா இருக்கிறான், பண்பா இருக்கிறான் இருக்கான்னு நம்மளை பார்த்து தெரிச்சு விடுறாங்க. இவங்க நம்ம நாள் இன்னும் சொல்றாங்க, நம்மள பல பேரை பார்த்துட்டான் நல்ல விஷயம் தான், ஆனால் அங்கே போக முடியாது. இன்னும் நம்ம நினைச்சது இல்லைங்களா, இங்க வந்தாலே நாம் சரியான வழி இருக்கோம்னு நினைக்கிறோம். தவறு. நீங்கள் குர்ஆனுடைய ஒளியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்களை சீர்படுத்த வேண்டும். நான் என்ன சீர்படுத்தணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என் வாழ்க்கையில வரணும், பேச்சில் வரணும், பார்வையில் வரணும், கொடுக்கல் வாங்கல வரணும், வணக்கத்தில் வரணும். எல்லா விஷயத்திலும் வந்தாத்தான் நான் சபாத்துக்குரியவனா மாறுவேன். அன்புக்குரிய நல்லடியார்கள், அப்படித்தான் இருக்க நம்ம வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி இருக்குது? பரலு தொழுகாத தௌஹீத் வழி நீங்க பார்க்கலாம். பரலுக்கே பஞ்சாயத்து. பரலு தொழுகாத தௌஹீத் வழி பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கொடுக்கல் வாங்கல பத்தி என்ன இருக்குது? இன்னைக்கு எப்படி இருக்குது? எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இவன் எனக்கு கொடுக்கணும், உனக்கு கொடுக்கணும், வாங்கினா தர்றதில்லை, எதையோ வருது. அப்ப சுன்னத்துகளை பேணுகிறோம்னு சொன்னா வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அது தப்பு இது தப்புன்னா நீ நடக்கிறியா? உனக்கு தானே தெரியும். இன்னும் சொல்றதா இரட்டை குற்றவாளி யாரு? நம்ம. ஏன் அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அவங்களுக்கு தெரியல. உலமாக்கள் கரெக்டா சொல்றாங்க, நம்பி போறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஹதீஸ படிக்கிறீங்க, குர்ஆனை அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற காலேஜ் வாட்ஸ்அப்ல நீ செய்தி வைக்கிற, நீ படிக்கிறியா? நீ அனுப்புறிய 4 பேருக்கு, நீ அதை பார்த்து வாழ்க்கையை கொண்டு வந்தியா? இல்லையே. நிறைய இன்னைக்கு பாருங்க, ஆரம்ப கட்டத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த பேணுதல் இருந்துச்சு. என்னாச்சுங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு சொல்லி எல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா நடுவி 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 இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வீடுகள்ல அந்த மாதிரி மாகூல் இருக்குதா? பெண்கள்ட்ட அந்த மாதிரி நடந்து கொள்வோமா? எப்படி இருக்கிற ஏகத்துவம்? சுன்னத்துகள் அயாத்தாக்கப்படுகிறதா? சுன்னத்து என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற சகாபாக்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நான் யாரை எப்படி செஞ்சேன் தெரியுமா? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க, செஞ்சு காமிச்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஜனாசாவிலே சத்தமாக கம்சரா ஓதுறாங்க. சகாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் சத்தமா ஓதுறீங்க? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள் என்பதை நம்ம எல்லாம் அறிந்து கொள்வதற்காக அப்படி செஞ்சுகிறாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாஹ்வே வரிக்கு வரி பிரயாணத்தில் போறாங்க. ஒரு இடத்துல போனோடனே சகாபாக்கள் ஒரு இடத்துல அமர்றாங்க. அப்போ ஒருத்தர் கூட வந்து கேட்கிறாரு, இங்கே அமர்றீங்க? ரசூலுல்லாஹ் வரும்போது உட்கார்ந்துருந்தாங்க. மார்க்கம் இல்லை, இப்போ முகப்பத்து அவன் செஞ்சா செய்வோம். நிழலை போல் பின்பற்றினார்கள். கேப்டன் இருந்து வரக்கூடிய தகவலை சிப்பாய்கள் பெறுவதை போல் சகாபாக்கள் இருந்தார்கள். நமக்கு ஒரு ஹதீஸ சொன்னா ஒரு செய்தி இந்த காலையில போய் அந்த காலையில வெளியேறி உள்ள போக மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் பக்கத்துல தான் பார்க்கிறேன். நான் இப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில 20 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், இதில் பேசிக்கிறேனே, என் வாழ்க்கையில் அந்த சுன்னத்து ஹயாத்தாக்கப்படுதா? ரசூலுல்லாஹ் நான் ஒழுங்கா பின்பற்றி வாழ்கிறேனா என்ற கவலை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய நல்லடியார்களே, நீங்க ஒரு விஷயத்தை வழங்கிக்கீங்க. ஏன் முஸ்லீமா இருக்கிறோம்? ஏன் முஸ்லீமா இருக்கிறோம்? முஸ்லீமா இருந்தா கோடீஸ்வரன் ஆகலாங்கிறனாலயா? அதுக்கு உத்தரவாதம் இருக்குதா? ஏன் முஸ்லீமா இருக்கோம்? இந்த நாட்டை ஆட்சி பிடிச்சலாம் இருக்கிற உத்தரவாதம் இருக்குதா? ஏன் முஸ்லீமா இருக்கோம்? நோய் நொடி வராது, நல்லா உலகத்தில் சொகுசாக வாழலாங்க இருக்கா? பங்களா கட்டினா கார் வாங்கலாங்க இருக்கா? இல்ல. எதுக்கு இருக்கிறோம்? மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்கு முஸ்லீமா இருக்கும். அப்ப அதை அடையணும்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். இன்னும் சொல்லதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி வலவாயா, ஒரு செய்தியா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லினாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? யாரோ இளமை மக்கள்கிட்ட சொல்றது, யாரோ 10 பேர் இயக்கத்தோட வேலை, 4 பேர் செய்யற வேலையா? நாம வாழ்ந்து மற்றவங்களை கொண்டு போய் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இப்படித்தான் சொன்னார்கள் என்று சொல்லுவது உம்மத்திற்கும் செய்யற கடமை. சகோதர சமுதாயத்தவர்கள் வாழ்கிறார்களே, அவங்கள்ட்ட யார் சொல்ல அறிமுகப்படுத்துறது? அவங்கள்ட்ட கொண்டு போய் சொல்றது யாரு? மலக்குகள் வருவாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரணுமா? உங்க மேல என் மேல கடமை. அப்ப நம்மளே ஒழுங்கு எப்படி போய் சொல்றது? அன்புக்குரிய நல்லடியார்களே, அப்படியானால் நாம முடிவெடுக்கணும். அது தப்பு இது தப்புன்னு பேசுவது பெரிய விஷயம் இல்ல. வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கத்திலிருந்து, கொடுக்கல் வாங்கல இருந்து, பேச்சில இருந்து, குணநலன்கள் இருந்து, நம்முடைய சுய ஒழுக்கத்தில இருந்து
எல்லாமே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுகிறேன் என்பதை கொண்டு வந்தால் இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் நிலைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே, வகுல் ஜாஹல் ஹக் வ ஜஹல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுக்கிறார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி இறுதியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அன்புக்குரிய நல்லடியார்களே, சகோதர சமுதாயத்தவருக்கு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கிற கடமை நம்ம மேல இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதை முஸ்லீம் உம்மத்தும் மறந்து போய்விட்டது. இதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட சில பேர் வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க, பல வழிகளில் அதுக்கு தாவா நடக்குது. அதாவது ரோடுகளில் ஸ்டாண்ட் போட்டு வரப்போக மக்கள்கிட்ட நோட்டீஸை கொடுத்து அது படிச்சு நம்மளுக்கு பேசுறது, புத்தக நிலையங்கள்ல போய் அந்த மாதிரி ஸ்டால் போட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றது, இது மாதிரி பல வழி நடக்குது. அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, சைத்தான்களுடைய ஊடுருவல், எச்சரிக்கை, துன்பம், இடையூறு ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி தாவா பண்ண போனா ரோடு நிறுவனம் பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப தாவாவுடைய முறையை மாற்ற வேண்டி இருக்கிறது. அதுல ஒரு முறை என்னன்னு சொன்னா, கல்யாண வீடுகளுக்கு வருங்க, முஸ்லீம்கள் கல்யாணம் நடத்துறாங்க, எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நான் முஸ்லீம்ஸ் கூப்பிடுவாங்க. ஒரு நல்ல நண்பராக இருப்பாங்க, சின்னதுல இருந்து பழக்கம், வியாபாரத்தில் கொடுக்கல்வாங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து நிற்பாங்க. மற்றவங்களை விட நம்ம மேல பிரியமா இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹ்னா யாரு, தூதர்னா யாருன்னு சொல்லாமையே மூத்தா போறது. அப்புறம் நாளைக்கு அவங்க தான் நம்மளை குற்றம் சாட்டுவாங்க அல்லாட்ட. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா. அப்ப அந்த கல்யாண வீடுகள்ல ஒரு ஸ்டால் அமைச்சு அவங்க வரக்கூடிய அந்த முஸ்லீம் அல்லாத அந்த சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறது, சின்ன சின்ன இஸ்லாம் குறித்த புத்தகங்கள், ரசூல்லா பற்றியான செய்திகளை கொடுப்பதை இன்றைக்கு நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். தமிழகம் போல அது நடக்குது. அடுத்து ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு சொன்னா, பள்ளி வாயில்கள் இருக்கிற நம்முடைய இறை இல்லங்கள், அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஓதற்கு வருவாங்க. அதாவது அவங்க நோய் கொண்டு குழந்தைகளை கொண்டு வருவாங்க. முக்கியமா வந்துங்க வணக்கம், பெரிய வசதியா இருப்பாங்க. நீங்க அந்த பக்கமெல்லாம் போய் பாருங்க, அந்த காலனி செய்யணும் பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பிஎன் நோட்டெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா செருப்பை கலட்டி விட்டு அந்த செருப்பு போற இடத்துக்கு வருங்க, அங்க வந்து இப்படி நிற்பாங்க. நான் சொல்ற மேலையில போய் பாருங்க, இப்படி நிற்பாங்க, குழந்தைய வச்சு நிற்பாங்க, உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் நம்ம மேல பிரியம் இருக்க போய் தான் அங்க வர்றாங்க, இது மேல நம்பிக்கை இருக்க போய் அங்க வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு சேரை போட்டு உட்காருன்னு சொல்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிறது. இப்பதான் ஒரு சேரை போட்டு வாங்க உட்காருங்க, அப்படிங்க அவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கலாம், வைக்கலாம், அதெல்லாம் அதுவே மொழி நாட்டோட போயிடும். அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வராங்க நீங்க இந்த மாதிரி மக்கள் அவங்களே நினைக்கிறாங்க பள்ளிவாசல நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இந்தியா உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இறை இல்லத்தை பார்வையிட வாருங்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சுற்றி வாழ்றாங்க இல்லைங்களா, அந்த மக்கள் முக்கியஸ்தர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், விஐபிக்கள், காவல்துறை எல்லாத்தையும் போய் அழைப்பு கொடுத்து பள்ளிவாசல் வந்து பாருங்க, இதுதான் தொழுகிற இடம், இப்படித்தான் தொழுகிறோம், இதுதான் குரானு, இதான் ரசூலுடைய வாழ்க்கை, இப்படித்தான் ஒளி செய்வோம், இப்படித்தான் செய்வோம் போது ரொம்ப அந்த மக்கள் சந்தோஷப்படுகிறாங்க. நாங்க ராயபுரம் பள்ளிவாசல்ல கடந்த மாதம் நடத்தி இருந்தோம். பள்ளிவாசலுடைய இந்த மெஹராபில் வந்துட்டு வந்து சஜிதோடு ஒழுங்கு அழுகிறார். யாரு இல்லை, அவரே முஸ்லீம் இல்லை, அழுகிறார், அல்லது துவா செய்யறார். பீமா அந்த குரான் அப்படியே வாங்கிட்டு போற, நான் படிப்பேன் கண்டிப்பா அப்படிங்க. யார் சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க, இந்த மக்களுக்கு யார் சொல்றது? அப்ப இந்த மாதிரி நடக்கிறது. கேரளத்துல ஒரு பள்ளிவாசல் ஓப்பன்ல பாதிரிமாரெல்லாம் உள்ள வந்துட்டாங்க, எல்லாருமே அடை கொடுத்து பள்ளிவாசலை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, ஒரு பாதிரியார், முக்கியமான பாதி தலைமை பாதிரியார் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து பள்ளிவாசலை பார்க்கணும் ஆசை உள்ள உறங்கல. நம்ம அன்புக்குரியவர்களே, இறை இல்லம் என்பது முஸ்லீமுக்காக மட்டும் இல்லை, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கணும், இன வச்சிடக்கூடாது, சுத்தபத்தமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், அதுக்காக வைக்கிறது. அப்ப அந்த மாதிரி இப்ப நிகழ்ச்சிகள் நடக்குது. பாம்பேல நடத்தினாங்க, இப்படி பல ஊர்களில் நடக்குது. நம்ம ஊர்ல ஒரே ஞாயிற்றுக்கிழமை இன்சால்லா சிறங்காடு பள்ளிவாசல் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பிளக்ஸ் போர்டு எல்லாம் வச்சு குரானை பற்றியான செய்தி, ரசூலா பற்றி செய்தி, மரணம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளாம் யாருங்கிற மாதிரியான 25 பிளக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அங்க இருக்கிறது. அதனால நம்ம வராட்டில கூப்பிடுறதுலாம் உங்களே இல்லை, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், நண்பர்கள், கொடுக்கல் வாங்க இருப்பவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, அவர்களை அங்கே ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 2 மணி வரை இருக்கிறது. அழைத்து வாருங்கள். பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக ஒரு ஈர்ப்புக்குள்ளாவார்கள். அவங்க சொல்றாங்க, தொழுகை நாங்க பாக்குறோம், நாங்க சேரெல்லாம் போட்டு கொடுத்து உட்கார சொன்னா அப்படியே பார்த்து ஆச்சரியமா ஒருத்தர் நான் கலந்துக்கலாமாங்கிறார். நாங்க கலந்து கொள்ளுங்கள்
அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறாங்க. இப்படியான ஒரு நல்ல அந்நியோனியம் நம்மளை பற்றி வெறுப்புகள் விதைக்கப்படுவது, கரையப்படுகிறது. உள்ள வந்து ஒசூர்ல நடந்த ஒரு செய்தி, அந்த கவுன்சிலருமா, அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர் இந்துக்கள், அவங்கள போய் அழைப்பு கொடுத்தாங்க. உள்ள வந்து அந்த மெஹராப்கிட்ட நின்று அழைக்க அந்த அம்மா, ஏன் இது எங்களை கோயிலுக்கு விடமாட்டார்கள், நீங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அழுகிறது. யார் பதில் சொல்றது? அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறது அன்புக்குரிய நல்லடியார்களே. அதனால வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த நிகழ்ச்சியில அனைத்து சகோதரர்களும் உங்களுடைய நண்பர்களை அழைத்து வந்து பங்கேற்க சென்று இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.